தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை. வேலாயுதம் ஒரு பெரிய மிட்டாய் கடையில் வேலைக்கு அமர்ந்தான். தனது கவலையெல்லாம் தீர்ந்தது என்று சந்தோஷப்பட்டு கொண்டான். ஆனால் மறுநாளே அவனுக்கு கிடைத்த வேலை போய்விட்டது. எப்படி என்று கேளுங்கள். கடை முதலாளி சற்று வெளியே போய் வந்தார். அப்பொழுது வேலாயுதம் கடையை பார்த்து கொண்டிருந்தான். அந்த சமயம் முதலாளியை பார்க்க ஒருவர் வந்துவிட்டு போனார். அந்த தகவலை சொல்ல அவன் மறந்து போய்விட்டான். மறுநாள் எஜமானன் அவனை கூப்பிட்டு, நேற்று ஒருவர் என்னை தேடினாரா என்று கேட்டார். ஆமாம், நான் வந்தவுடன் அதை ஏன் என்னிடம் சொல்லவில்லை? உடனே அதை ஒரு காகிதத்தில் குறித்து கொள்வதுதானே? எனக்கு எழுத வராது சுவாமி. ஓஹோ, அப்படியா? அந்த சமாச்சாரம் எனக்கு தெரியாதே. எழுத்து வாசனை இல்லாத பசங்கள் நம்ம கடைக்கு வேண்டாம் என்று கூறி அவனை வெளியே விரட்டிவிட்டார். 20 வருஷங்கள் சென்றன. கடை தெருவில் பிரம்மாண்டமான கட்டிடம் கட்டிக்கொண்டு வியாபாரம் நடத்துகிறார் வேலாயுதம். அவருக்கு டவுன் எக்ஸ்டென்ஷனில் அழகான பங்களா கூட இருக்கிறது. அவருக்கு இப்பொழுது ₹1,00,000 மேல ஆஸ்தி இருக்கும் என்று சொல்கிறார்கள். அவருடன் இன்று ஒரு பெரிய வியாபார ஒப்பந்தம் பேசி முடித்திருந்த சில வியாபாரிகள் கையொப்பமிட பத்திரங்களை கொண்டு போனார்கள். வேலாயுதம் பிள்ளை அவற்றை பார்த்துவிட்டு, பொங்கல், நம்ம மேனேஜரு கையொப்பமிடுகிறார் என்றார். வியாபாரிகளுக்கு உடனே அவர் ஒரு தற்குறியாயிற்றே என்ற ஞாபகம் வந்தது. ஆஹா, சொந்த சாமர்த்தியத்தால் லட்சாதிபதி பிரபுவாகியிருக்கும் தாங்கள் படித்தும் இருந்தால் இப்பொழுது எப்படி இருப்பீர்களோ என்றார் ஒரு வியாபாரி. வேலாயுதம், எப்படி இருப்பேனா? இப்பொழுதும் பழைய மிட்டாய் கடையில் வேலை பார்த்து கொண்டிருப்பேன் என்றார் புன்னகையுடன்.